சென்னையில் இரவு முழுவதும் பெய்த தொடர் கனமழையால் முக்கிய சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. சென்னையின் மைய பகுதிகளை ஜி.என். செட்டி சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் லாவண்யா அளித்த கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். சென்னையில் 4 நாட்களுக்கு மேலாக பெய்து வரும் மழை காரணமாக சாலைகளில் நீர் தேங்கி வெள்ளக்காடாக சென்னை நகரமே காட்சியளிக்கிறது. குறிப்பாக சென்னையின் பிரதான சாலைகள், சுரங்கப்பாதை உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் தேங்கி இருக்கும் காரணத்தினால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரும் பாதிப்பிற்கு உள்ளாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த பிரதான சாலைகளிலும் சுரங்கப்பாதையிலும் செல்லும் வாகனங்கள் இயந்திர கோளாறு ஏற்பட்டு ஆங்காங்கே நடுவழியில் நிற்பதும் பெரும் அவதிக்கு உள்ளாகி இருக்கிறது. குறிப்பாக இது போன்ற சாலைகளில் இருக்கக்கூடிய பள்ளங்களும் மேடுகளும் கண்ணிற்கு தெரியாத அளவிற்கு இருப்பதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாவதாக தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய ஜி.என். செட்டி சாலை, துரைசாமி சுரங்கப்பாதை உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் பெருமளவில் தேங்கி இருக்கும் காரணத்தினால் இங்க இருக்கக்கூடிய மக்களின் இயல்பு வாழ்க்கை பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று அலுவலகத்திற்கு செல்வோர் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாவதாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சாலையில் இருக்கக்கூடிய மழைநீர் தண்ணீரை உடனடியாக அப்புறப்படுத்துவதற்கான பணியில் சென்னை மாநகராட்சியும் தமிழக அரசும் ஈடுபட வேண்டும் என்பது இங்க இருக்கக்கூடிய மக்களின் மிகுந்த கோரிக்கையாக இருக்கிறது. குறிப்பாக இங்கிருந்து பல்வேறு இடங்களுக்கு பேருந்தில் செல்வோரும் மிகுந்த அவதிக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். பேருந்து பல மணி நேரமாக வராத காரணத்தினால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாவதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் ஸ்ரீராமுடன் லாவண்யா, நியூஸ் 7 தமிழ், சென்னை.